போக்கிரி படம் எல்லாருமே பார்த்துருப்போம். 2007ஆம் ஆண்டு வெளியான போக்கிரி படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றது. பொங்கலுக்கு வெளியான இந்த படம் வந்து விஜய் ரசிகர்களுக்கு மட்டுமல்லாமல், விஜய்க்குமே ரொம்ப ஸ்பெஷலா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு இனிப்பு பொங்கலாக, ஒரு போக்கிரி பொங்கலாக, ஒரு வெற்றி பொங்கலாக 2026 பொங்கலும் அவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு தான் அவங்க எல்லாருமே எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனா அன்ஃபார்ச்சுனேட்லி திட்டமிட்டபடி ஜனநாயகம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகாதது ஒரு பெரிய அப்செட் தான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நாளைக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில ஜனநாயகன் படத்தின் சார்பாக தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு அப்படின்றது விசாரணைக்கு வர இருக்கிறது. நாளைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கொடுக்கக்கூடிய அந்த உத்தரவு அப்படின்றது மேபி ஒருவேளை பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா, நாளைக்கு தான் வந்து ரியல் பொங்கல். உண்மையாகவே நாளைக்கு தான் ரியல் பொங்கல். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு இனிப்பு பொங்கலாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில இந்த வழக்கு 21வது வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட வாய்ப்பு இருக்கிறது. இப்போ உச்சநீதிமன்றத்தில என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு, என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பேசலாம். பாசிபிலிட்டிஸ் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தனி நீதிபதி பி.டி. ஆஷாவுடைய உத்தரவை செயல்படுத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. விச் மீன்ஸ் டிவிஷன் பெஞ்சுடைய ஆர்டரை வந்து ஸ்டே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது பாசிபிலிட்டிஸ் நம்பர் 1. இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக வந்து பின்னாடி பேசுகிறேன். பாசிபிலிட்டிஸ் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரையில் ஆல்ரெடி நீங்கள் வந்து டிவிஷன் பெஞ்சில் இந்த ஹியரிங் நடந்துட்டுருக்கு. 21க்கு அட்ஜார்ன் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து அந்த கேஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்கேஸ் டிவிஷன் பெஞ்ச் கொடுக்கக்கூடிய ரெமெடி உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா, நீங்கள் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வாங்க அப்படின்றது உச்சநீதிமன்றத்துடைய வெர்ஷனாக இருக்கலாம். உச்சநீதிமன்றம் அப்படியான ஒரு உத்தரவையும் பிறப்பிப்பதற்கு படக்குழுவுக்கு பிறப்பிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றது பாசிபிலிட்டிஸ் நம்பர் 2. பாசிபிலிட்டிஸ் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரையில் ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டைம் ஃப்ரேம்குள்ள சிபிஎஃப்சி வந்து இந்த படத்தை பார்த்து அவங்க வந்து சர்டிஃபிகேஷனை இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது பாசிபிலிட்டிஸ் நம்பர் 3. பாசிபிலிட்டிஸ் நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து விட்டு பேசிக்காக இருதரப்பு வாதங்களையும் கேட்டு இந்த வழக்கு வந்து இன்னொரு நாளைக்கு ஒத்திவைப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ ஜனநாயகன் படக்குழு சார்பில் இதை இம்மீடியட்டாக நீங்கள் விசாரிக்கணும். நாங்கள் வந்து 500 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த படம் தொடர்பாக பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது கிரியேட் ஆகிருக்கு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எலெக்ஷன் வந்து இன்னும் ஒரு சில மாதங்களில் நடக்க இருக்குது. அப்போ தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துடும். அப்போ அதற்கு பிறகு இந்த படத்தை திரையிடுவதில் பெரிய சிக்கல் இருக்கும், வியாபாரம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லும் பொழுது மேபி உச்சநீதிமன்றம் வந்து கன்சிடர் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த வழக்கை விசாரித்து அவங்க வந்து ஒரு ஆர்டர் போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாசிபிலிட்டிஸ் நம்பர் 1 பற்றி பின்னாடி பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, ஜனவரி 6ஆம் தேதி ஜனநாயகன் படக்குழு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கிறாங்க. அந்த மனுவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி 18ஆம் தேதி சிபிஎஃப்சி சார்பில் 5 பேர் படம் பார்த்தாங்க. அதுக்கு பிறகு 22ஆம் தேதி மெயில் கம்யூனிகேஷனாக எங்களுக்கு வந்து UA 16+ சான்றிதழ் கொடுக்க போகிறோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. 5ஆம் தேதி வரை நாங்கள் காத்திருந்தோம். அவங்க தரப்புலேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கோம். இந்த படம் வந்து 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறதுனால இது தொடர்பான வழக்கை நீங்கள் விரைந்து விசாரிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனடியாக பி.டி. ஆஷா நீதிபதி அவர்கள் வந்து இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க. இருதரப்பு வாதங்களையும் கேட்குறாங்க. அப்போ கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தை பிறந்தால் வழி பிறக்கும், நீங்கள் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் வந்து நீதிபதி அவர்கள் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ இருதரப்பு வாதங்களையும் கேட்குறாங்க. கேட்கும் பொழுது என்ன இதில் வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சிபிஎஃப்சி சார்பில் 5 பேர் படம் பார்த்துருக்காங்க. 4 மெம்பர்ஸ், ஒரு ஆர்ஓ. ஆர்ஓன்றது வந்து ரீஜனல் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 பேர் படம் பார்த்துருக்காங்க. படம் பார்த்ததில் ஒரு மெம்பருக்கு வந்து இதில் அப்ஜெக்ஷன் இருக்குது. அதில் வந்து மத ரீதியாக புண்படுத்தக்கூடிய காட்சிகள் இருப்பதாக ஒரு தரப்பில் சொன்னாங்க. அதுக்கு பிறகு மிலிட்ரி ரிசம்பிளன்ஸ் வந்து சரியாக அந்த எம்பளத்தை வந்து நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணலை அப்படின்றது ஒரு புகாராக இருந்ததுன்னு சொன்னாங்க. அப்புறம் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான காட்சிகள்லாம் இதில் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணும் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ஷனாக இருந்தது அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வெளியானது. நீதிமன்றத்தில் இது தொடர்பான வாதங்கள்லாம் நடந்தது. அப்போ நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் வந்து இந்த படத்தை பொறுத்தவரையில் இதுக்கு UA 16+ கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க. அதற்கு பிறகு ஒரு மெம்பர் ஆப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறான்றதுக்காக எப்படி இந்த படத்தை நீங்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. படக்குழு சார்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புறதே வந்து அவங்க ஜனவரி 6ஆம் தேதிக்கு தான் அனுப்புகிறாங்க. அதாவது நீதிமன்றத்துக்கு வழக்கு விசாரணைக்கு வந்ததுக்கு பிறகு தான் அனுப்புகிறாங்க அவசரமாக அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை சொல்கிறாங்க. நீதிபதியை பொறுத்தவரையில் மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் வந்து
இந்த படத்துக்கு UA16+ சர்டிஃபிகேஷன் குடுக்குறதுல பிரச்சனை இல்ல அப்படின்றப்ப, ஒரு மெம்பர் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறார்ன்றதுக்காக, இந்த படத்த வந்து ஹோல்ட் பண்றது சரியான அப்ரோச் கிடையாது அப்படின்னு அவர்களுடைய தரப்பு விளக்கங்கள குடுக்குறாங்க. இதன் அடிப்படையில தான் சிபிஎஃப்சி உடனடியாக சர்டிஃபிகேஷன் ஜனநாயகன் படத்துக்கு குடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இதுல பார்த்தீங்க அப்படின்னா, தணிக்கை குழுவ பொறுத்தவரையில ஒரு விஷயத்த பரிந்துரைக்க முடியுமே தவிர, அதற்கு வந்து தடை போடவோ, இல்ல அதை புகாராக குடுப்பதற்கோ அவர்களுக்கு அதிகாரம் இல்ல அப்படின்றது தான் கல எதார்த்தம். இப்ப இதுல இன்னொரு கான்ட்ரோவர்சி ஒண்ணு பில்ட் ஆச்சு. அதாவது ஜனநாயகன் படக்குழு வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போயிருக்கலாமே. ஏன் அவங்க ரிவைசிங் கமிட்டி போகாம, ஏன் வந்து அவங்க நீதிமன்றத்த அணுகுனாங்க? பாருங்க, பராசக்தி குழு வந்து சரியான அப்ரோச்சோட அவங்க வந்து ரிவைசிங் கமிட்டிய அக்செப்ட் பண்ணிட்டு, அவங்க ரிவைசிங் கமிட்டிக்கு போனாங்க. திட்டமிட்டபடி 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த மாரி ஜனநாயகன் படக்குழுவும் போயிருக்கலாமே அப்படின்ற கருத்துக்கள்லாம் சொல்லப்படுது. ஆனா, ஆன் பிராக்டிகல் நோட் இது வந்து பெரிய பட்ஜெட் ஃபில்மு. இப்ப ஒரு படக்குழுவுக்கு வந்து ஒரு டவுட் ஏற்படுது. இப்ப ரிவைசிங் கமிட்டிக்கு போலாமா? போக்கூடாதா? அப்படின்றது பிரச்சனை இல்ல. 22ஆம் தேதி யுஏ சர்டிஃபிகேஷன் குடுக்குறோம்னு சொன்னவங்க, அதற்கு பிறகு படக்குழு சார்புல அவங்க போய் மீட் பண்ணும்போது ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு குடுக்காததுனால, அவங்க வந்து மேலும் இந்த படம் வந்து தாமதமாவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு பெரிய பட்ஜெட், ஒரு பெரிய பணம் வந்து இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால, அவங்க என்ன செய்றாங்க, இப்ப ரிவைசிங் கமிட்டி நார்மலா நம்ம போனாலே வந்து அது 20 டேஸ் விட்டா ஆகும். அப்படி இருக்கும் பொழுது, நம்ம போய் ரிவைசிங் கமிட்டிக்கு போம்போது, திட்டமிட்டபடி படம் வந்து 9ஆம் தேதி ரிலீஸ் ஆவதுல தாமதமாவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதன் அடிப்படையில தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நீதிமன்றத்தை அணுகியதா சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி அப்படின்றது தனி நீதிபதியுடைய உத்தரவை செயல்படுத்த உச்சநீதிமன்றம் பரிந்துரைப்பதற்கு, உத்தரவு போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, இதுல இருக்கக்கூடிய 4 பாசிபிலிட்டீஸ பத்தி ரொம்ப டீட்டெயில்டா பேசியிருக்கோம் அப்படின்னு நெனைக்கிறேன். நீங்க இந்த வீடியோ பார்த்திருந்தீங்க அப்படின்னா, நாளைக்கு என்ன மாதிரியான உத்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நீங்க நெனைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.